Let us continue photoelectric effect. Photoelectric effect. Now we will consider a metal atom. We are considering a metal atom. In that nucleus is this one. It is the outer electron or valence electron. It is the outer electron or valence electron. Now between them attraction is possible. The attraction we will say in terms of energy. For example, that is a 5 joule. Now quantum, we are exposing this to radiation. This radiation contains quantum. This radiation contains quantum. This quantum energy is how much? Means 5 joule. This quantum falls on this electron. This electron absorbs in the electron in the quantum எடுத்துக்கின்னு இந்த attraction break பண்ணுது. இந்த attraction break பண்ணா இந்த electron இந்த atom விட்டு வெளியே வருமா வராதா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த electron மேல விழக்கூடிய quantum என்ன? இது. இந்த quantum எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது? 5 ஜூல். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த அட்ராக்ஷனை இந்த எலக்ட்ரானால பிரேக் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி அட்ராக்ஷன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த எலக்ட்ரான் மெட்டல் ஆட்டம்ல இருந்து வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா வெளியே வராது. இப்போ இங்க அட்ராக்ஷன் எவ்வளவு இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஜூல்னு எடுத்துக்கிறோம். இந்த குவாண்டம்னுடைய எனர்ஜி எவ்வளவுன்னா 5 ஜூல். அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிடுமா இல்லையா? பண்ணிடும். அப்போ இந்த அட்ராக்ஷன் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த மெட்டல் ஆட்டமை விட்டு வெளியே வந்த மாதிரி தானே மீனிங். ஏன்னா அட்ராக்ஷன் கிடையாது. இப்போ அட்ராக்ஷன் பிரேக் ஆயிடுச்சு. அட்ராக்ஷன் கிடையாதுன்னா நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அட்ராக்ஷன் கிடையாது. அப்போ இந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ் கிட்ட இருந்து டிட்டாச் ஆன மாதிரி தானே கணக்கு. இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டமை விட்டு வெளியே வந்த மாதிரி தானே அர்த்தம். அப்போ இந்த எலக்ட்ரான் ஆட்டமை விட்டு வெளியே வந்ததுனால இங்க என்ன எஃபெக்ட் பாசிபிள்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பாசிபிள் என்று சொல்லலாம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா மெட்டல் ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரணும் சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது. அப்போ இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பாசிபிள். இப்போ இந்த எலக்ட்ரான் கிட்ட ஏதாவது ரிமைனிங் எனர்ஜி குவாண்டம் அப்சர்வ் பண்ணதுனால இருக்குதா? அப்படி பாருங்க. இந்த எலக்ட்ரான் கிட்ட குவாண்டம் அப்சர்வ் பண்ணதுனால ஏதாவது ரிமைனிங் எனர்ஜி இருக்குதான்னு பாருங்க. இல்ல. அந்த எனர்ஜியை கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். அதை எவ்வளவு சொல்லனா 0ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி 0ன்னா அதனுடைய மீனிங் என்னன்னாக்கா இந்த குவாண்டம் இந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்த எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிடுச்சு. ரிமைனிங் எனர்ஜி இல்லை என்றதான் இந்த கைனடிக் எனர்ஜி 0னுடைய மீனிங். இது இந்த கைனடிக் எனர்ஜி 0ன்னா இட் இஸ் நாட் ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானுடைய ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜி கிடையாது. ஓகே, இந்த எலக்ட்ரானுடைய ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜி கிடையாது. ஓகே, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இந்த எலக்ட்ரானுடைய ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜி இது கிடையாது. ஆக்சுவல் கைனடிக் எனர்ஜி சொல்ல முடியாது. ஓகே, இந்த கைனடிக் எனர்ஜி 0ன்னா இந்த குவாண்டம் கொடுக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி 0. அப்படின்னா இந்த குவாண்டம் கொடுத்த எனர்ஜி எல்லாமே இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பாசிபிள். ஆனா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் இதை எஜெக்டட் எலக்ட்ரான் சொல்லலாம். இந்த எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி எவ்வளவுன்னா 0ன்ட்டு சொல்லலாம். சரி, இப்போ இந்த குவாண்டம்னுடைய எனர்ஜி எவ்வளவு எடுத்துக்கலாம்னா சப்போஸ் 2 ஜூல்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த மெட்டல் ஆட்டமை ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். அந்த ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய குவாண்டம்க்கு எனர்ஜி எவ்வளவுன்னா 2 ஜூல். இந்த குவாண்டம் இந்த எலக்ட்ரான் மேல போயிட்டு விழுது. இந்த எலக்ட்ரான் இந்த குவாண்டம் எடுத்துக்கின்னு இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ இங்க அட்ராக்ஷன் இருக்கக்கூடியதோ 5 ஜூல், இங்க குவாண்டமோ 2 ஜூல். அப்போ இந்த எலக்ட்ரான்னால இந்த குவாண்டம் எடுத்துக்கின்னு இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ முடியாதுன்னா இந்த எலக்ட்ரான் இந்த மெட்டல் ஆட்டமை விட்டு வெளியே வர முடியுமா? முடியாது. அப்படின்னா இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதா? நடக்கல. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கல. சரி, இப்போ இந்த மெட்டல் ஆட்டமை இன்னொரு ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். அந்த ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய குவாண்டம்க்கு எவ்வளவு எனர்ஜினா 8 ஜூல்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேடியேஷன் இந்த எலக்ட்ரான் மேல போய் விழுது.
இந்த குவாண்டம் இந்த எலக்ட்ரான் மேல போய் படுது. இந்த எலக்ட்ரான் இந்த குவாண்டம் எடுத்துக்கின்னு இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுமா? தாராளமா பிரேக் பண்ணிடும். இந்த அட்ராக்ஷன் பிரேக் ஆயிடுச்சு. அதனால் இந்த எலக்ட்ரான் இந்த மெட்டல் ஆட்டமை விட்டு வெளியே வந்துடுச்சு. மெட்டல் ஆட்டமை விட்டு வெளியே வந்துடுச்சு. அப்படின்னா இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்திருக்குது. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்துச்சு. இப்போ இந்த எலக்ட்ரான் கிட்ட இந்த குவாண்டம் அப்சர்வ் பண்ணதுனால ஏதாவது எனர்ஜி இருக்குமா? இந்த எலக்ட்ரான் இந்த குவாண்டம் அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இந்த குவாண்டம்ல இருந்த 8 ஜூலை எடுத்துக்கிச்சு. அந்த 8 ஜூல்ல 5 ஜூலை எதுக்கு யூஸ் பண்ணிச்சு? இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 3 ஜூல் இருக்குது. அந்த 3 ஜூலை எதுக்கு யூஸ் பண்ணிக்க? அது அந்த 3 ஜூல் என்னவா இருக்கும்? கைனட்டிக் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா இது வந்து மெட்டல் ஆட்டம்ல இருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பின்னாடி நியூக்ளியஸோட இதுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ரிமைனிங் எனர்ஜி இந்த எலக்ட்ரானை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்? கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இந்த கைனட்டிக் எனர்ஜியை மேக்சிமம் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாமா இல்ல மினிமம் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாமா? அப்படின்னா இந்த குவாண்டம்க்கு எவ்வளவு எனர்ஜினா 8 ஜூல். இந்த 8 ஜூல்ல 5 ஜூல் இங்க அட்ராக்ஷனுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ரிமைனிங் 3 ஜூல் பர்ஃபெக்டா 100% அப்படியே கைனட்டிக் எனர்ஜியா இருந்தாதான் கைனட்டிக் எனர்ஜி 3 ஜூல். இல்லைன்னா 3 ஜூலா இருக்காது. எப்பவுமே எஃபிஷியன்சி 100% இருக்குதா? இருக்காது. எந்த ஒரு இதுலயும் எஃபிஷியன்சி 100% கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ரிமைனிங் 3 ஜூல் கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா அப்படியே கைனட்டிக் எனர்ஜியா மாறி இருக்கும்னு என்ன நம்பிக்கை? எப்படி நம்புறது? அப்போ இந்த 3 ஜூல் என்னன்னு சொல்லணும்னா மேக்சிமம் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லணுமே தவிர மினிமம் சொல்லக்கூடாது. அப்படின்னா இந்த குவாண்டம்னால இதுக்கு கிடைச்ச கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம் எவ்வளவு இருக்குன்னா 3 இருக்கும். 3யை விட மேல இருக்காது. வேணும்னா 3யை விட கீழே இருக்கும். அப்படிதான் அதனுடைய மீனிங். அப்போ இங்க என்ன சொல்லணும்னா மேக்சிமம் கைனட்டிக் எனர்ஜி தான் சொல்லணும். சரி, ஓகே. இங்க என்ன பண்ணிருக்கேன்னாக்கா இங்க குவாண்டத்தினுடைய எனர்ஜியும் இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி இருக்குதுன்னா இந்த ஒர்க் நடக்கிறதுக்கு இந்த அட்ராக்ஷன் என்ற ஒர்க்கை பிரேக் பண்றதுக்கு இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு தேவையான ஒர்க்குக்கு ஈக்குவலா இருக்குது. ஓகேவா? சோ ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குது. ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு தேவையான ஒர்க். அப்ப இங்க எனர்ஜி ஆஃப் குவாண்டமும் ஒர்க் ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்குது. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் குவாண்டமும் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா இருக்குது. அதனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கல அப்படி சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி இருக்குதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமா இருக்குது. இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி இருக்குதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமா இருக்குது. அதனால இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ரிமைனிங் எனர்ஜி ஆஃப் குவாண்டம் கைனட்டிக் எனர்ஜியா இருக்குது. கரெக்டா? அப்ப இங்க என்ன சொல்லனா இந்த இடத்துல என்ன சொல்லனாக்கா எனர்ஜி ஆஃப் குவாண்டம் is greater than work function. work function h nu naught ன்னு சொல்லுவாங்க. h nu naught அப்படி சொல்லுவாங்க. h என்றது Planck's constant, nu naught என்றது frequency. இங்க எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி சொல்லலாம்னா எனர்ஜி ஆஃப் குவாண்டம்க்கு இன்னொரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கலாம். அது என்னன்னாக்கா h nu. எனர்ஜி ஆஃப் குவாண்டம் h nu ன்னு சொல்லலாம். இந்த nu என்றது frequency of this quantum, frequency of this radiation. nu naught என்றது எந்த frequency of radiation தேவைப்படுது இந்த ஒர்க்கை நடக்கிறதுக்கு, இந்த அட்ராக்ஷன் என்ற ஒர்க்கை பிரேக் பண்றதுக்கு, இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு தேவையான ஒர்க்குக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கக்கூடிய frequency இது. இந்த நியூ என்றது frequency. இந்த frequency என்னன்னா எக்ஸ்போஷர் ரேடியேஷன். ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்றோம்ல அந்த ரேடியேஷனுடைய frequency இது. சரி, இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி இருக்குதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷனை விட கம்மியா இருக்குது. இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி இருக்குதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குது. இங்க எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி இருக்குன்னா ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குது. சரி, அப்படின்னா இந்த எச்சை கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா frequency is equal to nu naught. இங்க எச்சை கேன்சல் பண்ணிட்டா
ஏன்னா h வந்து கான்ஸ்டன்ட் தானே, கேன்சல் பண்ணிடலாம். நியூ இஸ் லெஸ் தேன் நியூ நாட். இங்க h கேன்சல் பண்ணிட்டா நியூ இஸ் கிரேட்டர் தேன் நியூ நாட். இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்போஷர் ரேடியேஷன் அந்த குவாண்டம்னுடைய ஃப்ரீக்வன்சியும் அந்த குவாண்டம்னுடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டா அந்த ரேடியேஷன் தேவைப்படுது இந்த அட்ராக்ஷனை எக்ஸாக்டா பிரேக் பண்றதுக்கு. ஓகே, இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணதுக்கான ஒர்க். அதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குதுன்னா, அதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவுன்னா இவ்வளவுன்னு சொல்றாங்க. இந்த ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவோ அதுதான் இது. சரி, இங்க எக்ஸ்போஷர் ரேடியேஷன் அதுல இருக்கக்கூடிய குவாண்டம்னுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வேணுமோ அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு அதை விட கம்மியா இருக்குது. அதனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கல. இங்க அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை விட இந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸ்போஷர் ரேடியேஷன் குவாண்டத்தினுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறதுனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் நடக்குது. அது மட்டும் இல்லாம எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜியும் இந்த குவாண்டம் கொடுக்குது. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி தான் இந்த ரேடியேஷன் இந்த குவாண்டம் கிட்ட இருக்குது. அதனால இங்க ஒர்க் மொத்தம் நடக்குது. என்ன ஒர்க்கு? இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ற ஒர்க். அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. ஆனா இந்த எலக்ட்ரானுக்கு, இந்த எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு இந்த குவாண்டம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியா கொடுக்கல சொல்றோம். அப்படின்னா ஜஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும். கைனடிக் எனர்ஜி பத்தி கவலை கிடையாது. எஜெக்டட் எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி அப்பாற்பட்ட விஷயம். ஜஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா எவ்வளவு மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் தேவைப்படுதோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா நியூ நாட். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா நியூ நாட் சொல்லலாம். அப்படின்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னா என்ன? ஜஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும். ஜஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் இந்த எலக்ட்ரான் வெளியே வரணும். இந்த எலக்ட்ரானை ஜஸ்ட் எஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு மினிமம் ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அதை தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி சொல்றோம். இங்க இந்த இடத்துல ரேடியேஷன், எக்ஸ்போஸ்டு ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த அட்ராக்ஷன் பிரேக் ஆகுது, எலக்ட்ரான் வெளியே வருது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. ஆனா வெளியே வந்த எலக்ட்ரானுக்கு இந்த எக்ஸ்போஷர் ரேடியேஷன் இந்த குவாண்டம் எந்த ஒரு எனர்ஜியும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கல. அதனால கைனடிக் எனர்ஜி 0. இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியா இருக்கிறதுனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கல. ஏன்னா இங்க எக்ஸ்போஷர் ரேடியேஷன் அதுல இருக்கக்கூடிய குவாண்டம், அந்த குவாண்டத்தினுடைய ஃப்ரீக்வன்சி இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்றதுக்கு தகுந்த அளவு கிடையாது. அதனால்தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கல. சரி, நீங்க இப்படி கேட்கலாம்ல, ஏன் இந்த எலக்ட்ரான் ஒரு குவாண்டம் அப்சர்வ் பண்ணும், சப்போஸ் ஒரு 3 குவாண்டம் அப்சர்வ் பண்ணா இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிடும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் கரெக்டு தான், கேட்கலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல்ல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்கும்போது அதை ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது எல்லா ஆட்டம்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் குவாண்டா அதிகமா கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் எல்லா ஆட்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு குவாண்டம் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? சில ஆட்டம்ஸ்க்கு கிடைக்காம கூட போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சில ஆட்டம்ஸ் கிடைக்காம போகலாம், சில ஆட்டம்ஸ்க்கு கரெக்டா ஒரு குவாண்டம் மட்டும் கிடைக்கலாம், சில ஆட்டம்ஸ்க்கு ஒரு குவாண்டம் விட அதிகமான குவாண்டா கூட கிடைக்கலாம். இப்படி இருக்கும்போது என்ன பண்றது? ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம், எல்லா மெட்டல் ஆட்டமும் கரெக்டா ஒரு குவாண்டமை அப்சர்வ் பண்ணுது. அப்படி அசம்ஷன் எடுத்துக்கின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, அதன் பிரகாரம் பார்க்கும்போது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியா இருக்கனால இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கலங்க. சரி, இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன்
த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமா இருக்கிறதுனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் நடக்குது, அடுத்து எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜியும் கிடைக்குது இந்த குவாண்டம்னால. ஓகேவா? சரி, அப்போ இந்த எனர்ஜி ஆஃப் குவாண்டம் என்னன்னு சொல்லலாம், hν சொல்லலாம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்னா hν0ன்னு சொல்லலாம். இந்த எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குது, அந்த கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னாக்கா hν எனர்ஜி ஆஃப் குவாண்டம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படி சொல்லாங்க. சரி, அப்போ எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எப்படி ரிலேட் பண்ணிக்கும் பாருங்க. எனர்ஜி ஆஃப் குவாண்டம் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் எப்படி இருக்கணும், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். சரி, இது போல சொல்லியிருக்குங்க. ஓகே, இப்போ என்ன செய்யறோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை பத்தி எடுத்துக்கலாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னுடைய கண்டினியூஷன். இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனுக்கும் இடையில ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா? சரி, இப்படி ஒரு சம்பந்தம் கிடையாது. இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் வேற, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் வேற. இன்டென்சிட்டினா பிரைட்னஸ் பத்தி சொல்லுது. அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் என்ன, நம்பர் ஆஃப் குவாண்டாவை பத்தி சொல்லுது, நம்பர் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் பத்தி சொல்லுது. இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எதை பத்தி சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் குவாண்டாவை பத்தி சொல்லுது, நம்பர் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் பத்தி சொல்லுது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் சொல்ல. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கின்னு இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை எப்படி வேணாலும் மாத்தலாம். இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை அதிகமாக்கலாம், இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை கம்மியாக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை சேஞ்ச் பண்றது மூலியமா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எதோட ரிலேட் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் குவாண்டாவோட ரிலேட் ஆகுது. இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எதோட ரிலேட் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் குவாண்டாவோட ரிலேட் ஆகுதுன்னு சொல்றோம். சரி, அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் குவாண்டா அதிகமாகுது அன்ட்டு மீனிங். சரி, இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் எப்படி இருக்குதுன்னா கரெக்டா ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருக்குது, இல்லைன்னா கிரேட்டர் தேன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருக்குது, இப்படி இருக்குதுங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருக்குது. இப்போ மெட்டல் லேட்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ மெட்டல் லேட்டிஸ் எடுத்துக்கணும். இதுக்கு மேல ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்றோம், இதுக்கு மேல ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்றோம், இதுக்கு இன்டென்சிட்டி இருக்குது, இந்த ரேடியேஷனுக்கு இன்டென்சிட்டி இருக்குது. சரி, இதே சேம் மெட்டல் லேட்டிஸ் எடுத்துக்கிறோம். சேம் மெட்டல் லேட்டிஸ் எடுத்தாச்சு. இந்த மெட்டல் லேட்டிஸ்க்கு மேல ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்றோம், இந்த ரேடியேஷனுக்கும் இன்டென்சிட்டி இருக்குது, இந்த ரேடியேஷனுக்கும் இன்டென்சிட்டி இருக்குது. சரி, இப்போ இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா கிரேட்டர் தேன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அதனால கண்டிப்பா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், அதனால எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும். இங்கேயும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும். இங்க இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எப்படி எடுத்துக்கிறோம்னா கம்மியா எடுத்துக்கிறோம், இங்க இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எப்படி எடுத்துக்கிறோம்னா அதிகமா எடுத்துக்கிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன்னா நம்பர் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் குவாண்டா அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு குவாண்டம் ஒரு மெட்டல் ஆட்டமை போய் ஸ்ட்ரைக் பண்றதா வச்சுக்கணும். ஒவ்வொரு மெட்டல் ஆட்டமும் ஒவ்வொரு குவாண்டமா அப்சார்ப் பண்ணுது என்ற அசம்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் கம்மின்னா நம்பர் ஆஃப் குவாண்டா கம்மி, நம்பர் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் கம்மி, ஆனா இங்க அதிகம். அப்போ இங்க எத்தனை மெட்டல் ஆட்டம்ஸ் குவாண்டம் ரிசீவ் பண்ணுன்னு பாருங்க, இங்க எத்தனை மெட்டல் ஆட்டம்ஸ் குவாண்டம் ரிசீவ் பண்ணுன்னு பாருங்க. எங்க அதிகமான மெட்டல் ஆட்டம்ஸ் குவாண்டம் ரிசீவ் பண்ணுன்னு பாருங்க. இங்க இன்டென்சிட்டி அதிகமா இருக்கனால அதிகமான மெட்டல் ஆட்டம்ஸ் குவாண்டம் ரிசீவ் பண்ணுது, இங்க கம்மியான மெட்டல் ஆட்டம்ஸ் குவாண்டம் ரிசீவ் பண்ணுது. யார் யாரெல்லாம் குவாண்டம் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போயிருக்காங்க, அதனால எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆயிருக்குது. அப்போ இங்க எலக்ட்ரான்ஸ் எத்தனை எஜெக்ட் ஆயிருக்கும், இங்க எலக்ட்ரான்ஸ் எத்தனை எஜெக்ட் ஆயிருக்கும் பர் யூனிட் டைம் ஃபார் போத் பாருங்க. எங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமா எஜெக்ட் ஆயிருக்கும், இங்க கம்மியா எஜெக்ட் ஆயிருக்கும், இங்க அதிகமா எஜெக்ட் ஆயிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் இங்க எப்படி இருக்குன்னாக்கா அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட்
எஜெக்டட் பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். அப்போ வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரி, நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் இன்க்ரீசஸ் சொல்றோம். கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டு பார்க்க போறோம். இப்போ எனர்ஜி ஆஃப் குவாண்டம், எனர்ஜி ஆஃப் குவாண்டம் எதை பொறுத்து இருக்குது? எனர்ஜி ஆஃப் குவாண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இங்க ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல கிரேட்டர் than த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கணும், ஏதோ ஒரு வேல்யூ. ஆனா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்னா ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டா இருக்கணும், ஃப்ரீக்வன்சியை மாற்றக்கூடாது. ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும், அதோட நின்னுணும், அதிலே ஃபிக்ஸ் ஆயிடணும். ஓகே, ஆனா அந்த அந்த ஃபிக்ஸான ஃப்ரீக்வன்சி இதுல வந்துடணும், இந்த கண்டிஷன்ல விழுந்துடணும். லெஸ் தேன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருக்கக்கூடாது. சரி, இப்போ ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எனர்ஜி ஆஃப் குவாண்டமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். எனர்ஜி ஆஃப் குவாண்டம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா கைனடிக் எனர்ஜியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கைனடிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை மாத்துறதுனால மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் மாறாது, நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் தான் மாறும். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கும் நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டடுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனுக்கும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு மட்டும்தான் சம்பந்தம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா எனர்ஜி ஆஃப் குவாண்டம் சேஞ்ச் ஆகும். அப்போ சொல்லணும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்னு சொல்லணும். ஃப்ரீக்வன்சினால எனர்ஜி ஆஃப் குவாண்டம் மாறும், கைனடிக் எனர்ஜி மாறும், ஆனா நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் மாறாது. ஓகே, சரி. இப்போ ஒரு கிராஃப் வரையலாம். இப்போ கிராஃப் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல எடுத்துக்கணும். இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் எந்த இடத்துல எடுத்துக்கணும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ கிராஃப் வரைய போறோம். கிராஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட் லைனா போகுமா? ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுமா? இல்ல parallel to y axis இருக்குமா? இல்ல parallel to x axis இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு frequency ஆஃப் ரேடியேஷன்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த frequency ஆஃப் வாட் மினிமம் frequency ஆஃப் ரேடியேஷன், எந்த மினிமம் frequency ஆஃப் ரேடியேஷன்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும்ட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் இதுதான், இந்த பாயிண்ட் தான், இந்த மினிமம் frequency ஆஃப் ரேடியேஷன்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது, இதுதான் மினிமம் frequency ஆஃப் ரேடியேஷன். மினிமம் frequency ஆஃப் ரேடியேஷன்னா அதுக்கு பேரு த்ரெஷோல்டு frequency. இதுல தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. ஓகே, சோ த்ரெஷோல்டு frequency இருந்தாதான், மினிமம் frequency எவ்வளவு, த்ரெஷோல்டு frequency, அது இருந்தாதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் த்ரெஷோல்டு frequency ஃபிக்ஸ் பண்ணிடணும். த்ரெஷோல்டு frequencyக்கு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய frequency ஆஃப் ரேடியேஷனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. த்ரெஷோல்டு frequencyக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய frequencyனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். frequency ஆஃப் ரேடியேஷன் த்ரெஷோல்டு frequency இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் 0. அதனால கிராஃப் வந்து கரெக்டா நியூ நாட்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா frequency இந்த பக்கம் ரைட் சைடுல பார்க்கணும். ரைட் சைடுல இருக்கக்கூடிய frequencyனால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ரைட் சைடுல இருக்கக்கூடிய frequency அதிகமாயினே போச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனால கிராஃப் இப்படி வரும். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கும் frequency ஆஃப் ரேடியேஷனுக்கும் உள்ள கிராஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரி, இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும்போது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை எப்படி கண்டுபிடிக்கிறது? எஜெக்டட் எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும்.
அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அந்த போட்டோ எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பெரிமெண்டா அன்ட்டு பார்க்க போறோம். இப்போ என்ன செய்யறோம்னாக்கா போட்டோ கேத்தோடு எடுத்துக்கிறோம். இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா போட்டோ கேத்தோட். போட்டோ கேத்தோடு இதனுடைய மீனிங் என்னன்னா இத சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா, இதை ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இங்கிருந்து போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும். அதனால இந்த மெட்டல் பிளேட், இந்த பிளேட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை காமிக்கும். அதனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா போட்டோ கேத்தோடுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு ஆனோடு எடுத்துக்கலாம். இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா ஆனோடு எடுத்தாச்சு. இது போட்டோ கேத்தோடு அப்படின்னா இதை என்ன பண்ணணும், இதை ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இது என்ன பண்றோம்னா ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். இதை ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம், சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். அப்போ ரேடியேஷன் இதுக்கு மேல விழுந்துச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் பண்ணும். அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு போகும் அன்ட்டு மீனிங். சரி, இப்போ இதை வேக்யூம் டியூப்ல பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த கேத்தோடையும் ஆனோடையும் வேக்யூம் டியூப்ல பிளேஸ் பண்ணியாச்சு. இப்படி சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு பேட்டரி எடுத்துக்கணும். பேட்டரி எப்படி எடுத்துக்கிறீங்க பாருங்க. இந்த பக்கம் பாசிட்டிவ் பிளேட்டும் இந்த பக்கம் நெகட்டிவ் பிளேட்டும் வச்சுக்கிறோம். இது என்னன்னா இது வந்து நெகட்டிவ் பிளேட். இந்த பாசிட்டிவ் பிளேட்டை எடுத்துன்னு போயிட்டு போட்டோ கேத்தோடோட கனெக்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேட்டரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துன்னு போய் போட்டோ கேத்தோடோட கனெக்ட் பண்றோம். இதுக்கு பேர் வச்சது என்னவோ கேத்தோட். கேத்தோடுன்னா இதுக்கு என்ன சைன் இருக்கணும், நெகட்டிவ் சைன் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பேட்டரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துன்னு போய் கனெக்ட் பண்றோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துன்னு போய் இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா ஆப்போசிட்டா தானே நம்ம செய்யறோம் அர்த்தம். எதுக்கு ஆப்போசிட்டா செய்யறோம்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றதான் இங்க கான்செப்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த ரேடியேஷனை பாஸ் பண்ணா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அப்போ இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த கான்செப்ட்ல இந்த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். சரி சரி, இது மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் இதை என்ன பண்றேன்னா எடுத்துன்னு போயிட்டு இந்த ஆனோடோட கனெக்ட் பண்ணிடும். பாருங்க, ஆனோடுக்கு பாசிட்டிவ் சைன், ஆனா என்ன பண்றோம், நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் பேட்டரி எடுத்து போய் ஆனோடோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த பேட்டரிக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த பேட்டரிக்கு இஎம்எஃப் இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை, இந்த பேட்டரியினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை என்ன பண்றோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட மல்டிப்ளை பண்ணா, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடியது ஒர்க். சார்ஜையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா ஒர்க் கிடைக்குங்க. சரி, இப்போ இந்த ஒர்க்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு நாம் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த ரேடியேஷனை எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த ரேடியேஷன் இந்த மெட்டல் பிளேட்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் மேல வீழுது. அந்த மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த ரேடியேஷனை எடுத்துக்கின்னு அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிக்கின்னு அந்த எலக்ட்ரான் வெளியே வருது. இந்த எலக்ட்ரானுக்கு மேக்சிமம் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அது எவ்வளவு இருக்குதுன்னா சப்போஸ் 5 ஜூலா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க பேட்டரி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா பாசிட்டிவ் பிளேட் எடுத்துமே இங்க கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா இந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினல் என்ன பண்ணுதுன்னா இந்த போட்டோ எலக்ட்ரானை பிடிச்சி இப்படி இழுக்குது, இந்த பக்கமா பிடிச்சி இப்படி இழுக்குது. கரெக்டா? சரி, இந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் பக்கம் இழுக்குது. இந்த ஆனோடுக்கு சைன் வந்து நெகட்டிவ் சைனா இருக்கனால இந்த நெகட்டிவ் சைன் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை பிடிச்சி ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுதுன்னா எந்த பக்கம் வந்து அந்த பக்கமே திரும்பி போயிட்டுன்ற மாதிரி தள்ளுது பிடிச்சி. அப்போ இந்த பேட்டரியினுடைய நெகட்டிவ் பிளேட்டை ஆனோடு கனெக்ட் பண்ணதுனால இந்த ஆனோடு என்ன பண்ணுதுன்னா இந்த போட்டோ எலக்ட்ரானை ரிப்பல் பண்றதுனால இந்த எலக்ட்ரான் என்ன வழி பண்றதுன்னு தெரியாம திரும்பி போக பாக்குது. இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இந்த போட்டோ கேத்தோட கனெக்ட் பண்ணதுனால இந்த பாசிட்டிவ் டெர்மினல் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை திருப்பும் தன் பக்கமே பிடிச்சி இழுக்குது. இப்போ சொல்லுங்க, இந்த ரேடியேஷன்னால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. இந்த ரேடியேஷனால இந்த எஜெக்டட் எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி 5 ஜூலா இருக்குது. இப்போ இந்த ரிப்பல்ஷன்னாலையும் இந்த பாசிட்டிவ் டெர்மினல்னாலையும் எலக்ட்ரான் பின்னோக்கி வருது.
பின்னோக்கி வந்து மெட்டல் ஆட்டம்லயே வந்து செட் ஆகணும்னா இந்த பேட்டரினால கொடுக்கக்கூடிய ஒர்க் எவ்வளவா இருக்கணும், இந்த பேட்டரினால நடக்கக்கூடிய ஒர்க் எவ்வளவா இருந்தால் இந்த பேட்டரினால நடக்கக்கூடிய ஒர்க் எவ்வளவா இருந்தால் இந்த எலக்ட்ரான் மறுபடியும் திரும்பி போயிட்டு மெட்டல் ஆட்டம்லயே போயிட்டு நின்னுடும். இந்த எலக்ட்ரான், இந்த போட்டோ எலக்ட்ரான் திரும்பி போகுது. ஏன் திரும்பி போகுது? இந்த ஆனோடு ரிப்பல் பண்றதுனாலையும் இந்த போட்டோ கேத்தட் இத தன் பக்கம் பிடிச்சு இழுக்கிறதுனாலையும் இது திரும்பி போகுது. இப்ப இது திரும்பி போய் எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துல போய் உட்காருது. அப்படி உட்கார வைக்கணும்னா இந்த பேட்டரி செய்யக்கூடிய ஒர்க் எவ்வளவு ஒர்க்கா இருக்கணும்? இந்த மேக்சிமம் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருந்தா நடக்குமா, லெஸ் தேனா இருந்தா நடக்குமா, இல்ல கிரேட்டர் தேனா இருந்தா நடக்குமா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னா இந்த எக்ஸ்டர்னல் பேட்டரி இது செய்யக்கூடிய ஒர்க், இது செய்யக்கூடிய மினிமம் ஒர்க் எவ்வளவா இருக்கணும்னா இந்த மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி அளவு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மினிமம் ஒர்க், இந்த பேட்டரி செய்யக்கூடிய மினிமம் ஒர்க் எவ்வளவு இருக்கணும்னா இந்த போட்டோ எலக்ட்ரான், இந்த எஜெக்டட் எலக்ட்ரானுடைய மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளவோ அவ்வளவு இருந்தா இந்த போட்டோ எலக்ட்ரான் மறுபடியும் திரும்பி வந்து ஒரிஜினல் பொசிஷன்ல போய் உட்காந்துரும். அப்படின்னா எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகலன்னு தானே அர்த்தம், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு தானே அர்த்தம். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஸ்டாப் பண்ணுமா இல்லையா? அதனால இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றேன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அன்ட்டு சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லலாம்? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் போட்டோ எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம் இன்ட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படி சொல்லலாம். கரெக்டா? சரி, அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை எக்ஸ்பெரிமெண்டா கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டல கண்டுபிடிக்க முடியும். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மில்லிகன்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்து மூலியமா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதுன்னா என்ன மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி சொல்ல முடியும் அன்ட்டு சொல்றோம். சரி சரி, அப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? ஒன்று வந்து என்னன்னா frequency of radiation threshold frequency விட கம்மியா இருந்துச்சுன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. frequency of radiation threshold frequency ஈக்குவலா இருந்துச்சுன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஆனா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து 0. சரி, frequency of radiation threshold frequency விட அதிகமா இருந்துச்சுன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். சரி, அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை அதிகப்படுத்தினீங்கன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை ரைஸ் பண்ணா நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் ரைஸ் ஆகும். அடுத்து frequency ஆஃப் ரேடியேஷனை ரைஸ் பண்ணீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் அதிகமாகும். கிராஃப் வரைஞ்சா கிராஃப் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சில தான் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, லெஃப்ட் சைட் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சில கிராஃப் இருக்காது. ரைட் சைட் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சில தான் கிராஃப் போகும். ஓகேவா? அப்போ இங்க frequency ஆஃப் ரேடியேஷனை ரைஸ் பண்ண கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் ரைஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் 0வா இருக்குது அன்ட்டு சொல்றோம். அடுத்து வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு பொட்டன்ஷியல் தேவைப்படுது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஸ்டாப் பண்றதுக்கு அன்ட்டு அர்த்தம். சரி, அடுத்து எதுக்கு போறோம்? அடுத்து எங்கேக்கு போறோம்னாக்கா ஸ்பெக்ட்ரம் என்ற வார்த்தைக்கு போறோம். அடுத்து நம்ம போறது என்னன்னா ஸ்பெக்ட்ரம். சரி, ஸ்பெக்ட்ரம்னா நீங்க விப்ஜிஆரை பார்த்திருப்பீங்க, ஸ்கைல பார்த்தீங்கன்னா விப்ஜிஆரை பார்த்திருப்பீங்க. விப்ஜிஆர்ல பார்த்தீங்கன்னா அந்த 7 கலர்ஸ் இருக்கும். அந்த விப்ஜிஆர் எப்படி கிடைக்குதுன்னாக்கா சன்லைட் வந்து வாட்டர் டிராப்லெட் வந்து பிரிசமா ஆக்ட் ஆகுது. வாட்டர் டிராப்லெட் பிரிசமா ஆக்ட் ஆகுது. சன்லைட் வாட்டர் டிராப்குள்ள போகும்போது பாஸ் ஆகும்போது அது டிஸ்பர்ஸ் ஆகுது. டிஸ்பர்ஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ரெயின்போவை கொடுக்குது அன்ட்டு சொல்றோம். அப்படின்னா சன்லைட்டை, ஒயிட் லைட்டை நீங்க பிரிசம் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 கலர்ஸ் கிடைக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விப்ஜிஆர் அன்ட்டு சொல்றோம். அந்த விப்ஜிஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். அந்த விப்ஜிஆர் எப்படி இருக்குதுன்ட்டு இங்க பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னாக்கா இந்த இடத்துல வயலட் இருக்கும், இந்த இடத்துல வயலட் இருக்கும், இந்த இடத்துல இண்டிகோ இருக்கும், இந்த இடத்துல ப்ளூ இருக்கும், இங்க கிரீன், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லோ,
இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, இங்க பாத்தீங்கன்னா ரெட், இங்க பாத்தீங்கன்னா ரெட், இப்படி இருக்குது. இதுதான் விப்ஜிஆர்ன்ட்டு சொல்றோம். இந்த விப்ஜிஆர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வயலட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்காது. இந்த வயலட் லைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வயலட் கலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்காது. இதுக்கு நிறைய வேவ் லென்த் இருக்குங்க. அப்படின்னா வயலட்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த். வயலட்ன்றது கலர் வந்து எந்த வேவ் லென்த் இருக்குன்னா இட் இஸ் a ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த். ஒரு வேவ் லென்த் கிடையாது, பல வேவ் லென்த் இருக்கும் வயலட்ல. அதே மாதிரி தான் இண்டிகோக்கு, அதே மாதிரி தான் ப்ளூக்கு, கிரீனுக்கு, எல்லோக்கு, ஆரஞ்சுக்கு, ரெட்டுக்கு இது மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ வயலட் என்ற கலர் எப்படி இருக்குன்னாக்கா பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போனீங்கன்னா வேவ் லென்த் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்படி போனீங்கன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வயலட் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வயலட்னுடைய இன்டென்சிட்டி மேக்சிமமா இருக்கும். இப்படி போக போக வயலட்னுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சினே போகும், டிக்ரீஸ் ஆகினே போகும். இப்படி குறைஞ்சினே வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா வயலட்னுடைய இன்டென்சிட்டி மினிமமா மாறிடும், இண்டிகோனுடைய இன்டென்சிட்டி மேக்சிமமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, வயலட் என்ற கலருக்கு ஒரு வேவ் லென்த்தா இல்ல டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தா? டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். வயலட்லயே பாத்தீங்கன்னா எத்தனையோ வயலட் இருக்குதா இல்லைங்களா? அப்போ வந்து வயலட்ன்றதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் சொல்லலாமா? சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல வயலட்டினுடைய இன்டென்சிட்டி மினிமமா மாறிடுச்சு, இண்டிகோனுடைய இன்டென்சிட்டி மேக்சிமமா மாறிடுச்சு. அப்புறம் இங்க இருந்து இப்படி போகும்போது இன்டென்சிட்டி ஆஃப் இண்டிகோ குறைஞ்சினே வருது, குறைஞ்சின்னு வருது, குறைஞ்சின்னு வருது. இந்த இடத்துல மினிமமா மாறிடுது, இந்த இடத்துல ப்ளூனுடைய இன்டென்சிட்டி மேக்சிமம் மாறிடுது. இப்படி தாங்க இருக்கும் விப்ஜிஆர்ன்றது. அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேவ் லென்த் கிடையாது, பல வேவ் லென்த் இருக்குது, ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் இருக்குது என்றது தெரியுது. சரி, இப்போ விப்ஜிஆர்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த விப்ஜிஆர்ன்றது என்னன்னு சொல்றேன்னாக்கா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். ஏன் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றேன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இருக்கும் கண்டினியூஸா கலர் இருக்குமே தவிர எங்கேயுமே கலர் இல்லாம இருக்காது. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இருக்கும் கண்டினியூஸா கலர் இருக்கும், கலர் எந்த இடத்துல இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. அதனால்தான் இது என்னன்னு சொல்றேன்னாக்கா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். இந்த விப்ஜிஆர் வேணும்னா என்ன செய்யணும்னா சன்லைட் எடுத்துக்கோங்க, இல்ல ஒயிட் லைட் எடுத்துக்கோங்க. ஒயிட் லைட் என்ன பண்ணுன்னா ப்ரிசம் வழியா பாஸ் பண்ணுங்க. ப்ரிசம்ல அந்த ஒயிட் லைட் 7 கலர்ஸும் டிஸ்பர்ஸ் ஆகும், உங்களுக்கு விப்ஜிஆர் கிடைக்கும். சரி, அடுத்து வந்து என்ன பண்றேன்னாக்கா இப்போ சோடியம் வேப்பர் லேம்ப் எடுத்துக்கலாம். சோடியம் வேப்பர் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப் எடுத்துக்கலாம். ஆர்டினரியா லைட் இருக்குதுல்ல, இப்போ மெர்க்குரி வேப்பர் லேம்ப் இருக்குதுல்ல, மெர்க்குரி வேப்பர் லேம்பை யூஸ் பண்றோம், நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்றோம். ஏன்னா அது வந்து வாட்ஸ் கம்மியா இருக்கனால அதை யூஸ் பண்றோம். அந்த அந்த மெர்க்குரி வேப்பர் லேம்ப் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த சோடியம் வேப்பர் லேம்பும் ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, இந்த சோடியம் வேப்பர் லேம்ப்ல இருந்து வரக்கூடிய இது எமிட் பண்ண லைட்டை எடுத்துக்கலாம். இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் எமிட் பண்ண ரேடியேஷனை எடுத்துக்கலாம். இந்த ரேடியேஷனை ஸ்லிட் வழியா பாஸ் பண்ணலாம். இந்த ரேடியேஷனை ஸ்லிட் வழியா பாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரேடியேஷனை ப்ரிசம் வழியா பாஸ் பண்ணலாம். ப்ரிசம் வழியா பாஸ் பண்ணாக்கா இந்த ரேடியேஷன் என்ன பண்ணுன்னா இந்த ப்ரிசம்ல போகும்போது டிஸ்பர்ஷனுக்கு போகும், டிஸ்பர்ஷனுக்கு போயிட்டு இங்க வெளியே வரும். வெளியே வரக்கூடிய ரேஸை வந்து எமர்ஜென்ட் ரேஸ்ன்னு சொல்றோம். அந்த எமர்ஜென்ட் ரேஸை போட்டோகிராஃபிக் பிளேட் மேல விழ வச்சு அதை டெவலப் பண்ணா நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே நம்ம பார்க்கலாம், டைரக்டா கண்ணில் பார்க்கலாம். சரி, ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு நம்ம டைரக்டா பார்க்கலாம். சரி, பார்த்தா எப்படி வருதுன்னாக்கா அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ன சொல்லுதுன்னாக்கா அதாவது 5890 ஆங்ஸ்ட்ராம் என்ற வேவ் லென்த்ல ஒரு எல்லோ கலர் வருதுன்னு சொல்லுது, ஒரு எல்லோ கலர். அடுத்து 5896 ஆங்ஸ்ட்ராம், 5896 ஆங்ஸ்ட்ராம்ல ஒரு எல்லோ கலர் வருதுன்னு சொல்லுது. இதை வந்து D1 லைன் சொல்றோம், இதை D2 லைன் சொல்றோம். அடுத்தாவது ஸ்பெக்ட்ரோமீட்டர் இல்லைன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் என்ன சொல்லுதுன்னாக்கா இந்த ரேடியேஷன், இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் எமிட் பண்ண ரேடியேஷன்ல 2 வேவ் லென்த்ஸ் இருக்குது. ஒன்னு 5890 ஆங்ஸ்ட்ராம், இன்னொன்னு 5896 ஆங்ஸ்ட்ராம். இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இது எல்லோ கலர், இதுவும் எல்லோ கலர் தான். அப்படின்னா இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் எல்லோ கலர் எமிட் பண்றதுனால இதுக்கு என்ன பேருன்னா மோனோக்ரோமேட்டிக் லைட். மோனோன்னா ஒன்னு, மோனோக்ரோமேட்டிக் லைட்னா ஒரே வேவ் லென்த், ஒரே கலரை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் மோனோக்ரோமேட்டிக் லைட்னு சொல்றோம். இது கொடுக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம்ல எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா D1 D2 லைன்ஸ் இருக்கும். இதுல λ1 இந்த வேவ் லென்த் இருக்குது, இந்த வேவ் லென்த் இருக்குது. சரி, இங்க வரக்கூடிய இந்த எமர்ஜென்ட் ரேடியேஷனை போட்டோகிராஃபிக் பிளேட் மேல விழ வைக்கிறோம். விழ வச்சு போட்டோகிராஃபிக் பிளேட்டை டெவலப் பண்றோம். போட்டோகிராஃபிக் பிளேட்டை டெவலப் பண்ணியாச்சு.
அந்த டெவலப் பண்ண இமேஜ் எப்படி இருக்குன்னா கரெக்டா இந்த போட்டோகிராஃபிக் பிளேட் வந்து கிராஃபிக்கல் பேப்பர் மாதிரி. இதுல வந்து என்ன வேல்யூஸ்